பாஜகவின் திரு கரு நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. கீழடியின் தொன்மைக்கு ஆதாரமே இல்லை என கூறியவர் ஸ்ரீராம். அவருடைய அறிக்கையை மத்திய அரசு கேட்டிருக்கிறது. இது வரலாற்றை திரிக்கும் முயற்சி அப்படின்னு தொல்லியல் ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல, நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வருது, அந்த தீர்ப்பை எல்லாம் கொண்டாடுறாங்க. அதே தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தடை போடுது அல்லது நிராகரிக்கிறது அல்லது புதிய உத்தரவு பிறப்பிக்கிறது. ஒரு நீதி நிர்வாகத்தை நிர்ணயிக்கும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் அங்கங்க இருக்கிற அதிகார மையங்கள் அல்லது நீதி வழங்கும் முறைகள் மாறுபடுது. ஒருத்தருக்கு குற்றவாளியா தெரியறவங்க ஒருத்தருக்கு நல்லவங்களா தெரியலாங்க. கீழடி ஆய்வை பொறுத்த வரைக்கும் யாருமே அதை இனிமேல் மாற்றி எழுத முடியாது. ஏற்கனவே ஒரு சிறப்பான நமக்கு தமிழுக்கெல்லாம் பெருமை சேர்க்க விதமாக இன்றைக்கு கீழடி ஆய்வு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணனும் அந்த தொல்லியல் துறையில் பணியாற்றக்கூடியவர். புதிதாக வந்திருக்கிற ஸ்ரீராமும் அந்த தொல்லியல் துறையில் பணியாற்றக்கூடியவர். ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்களை கேட்பது என்பது தவறாகாது. அதில் ஸ்ரீராம் கொடுக்கிற கருத்தை அப்படியே 100% ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்ததை முற்றிலும் தவறு என்று நிராகரித்து விடுவார்களா என்று நாம் தமிழகத்தில் அரசியல் செய்வதற்கு இந்த கீழடியையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறது இங்க இருக்கிற திராவிட மாடல் நண்பர்கள், திராவிட மாடல் தலைவர்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கீழடியினுடைய பெருமையை யாரும் இங்க சீர்குலைக்க முன்வரவில்லை. கீழடியினுடைய பெருமை என்பது தமிழர்களுடைய பெருமை. தமிழ் 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 என்று இப்பொழுது சாம் அவர்கள் கூட சொன்னார்கள். 1967க்கு பிறகு என்ன நம்ம சொல்லிக் கொடுத்தோம்? தமிழ்நாட்டுல தமிழ் இலக்கியங்களை சொல்லிக் கொடுத்தோமா? எல்லாருக்கும் தெரியுமா? திருவருட்பா இப்படி பல தமிழ் புராணங்களை, தமிழ் இலக்கியங்களை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொன்னா அது என்னன்னு கேட்பாங்க. இதுதான் ஒரு தமிழ். இவங்க நாடகத்தையும் சினிமாலையும் இவங்க எழுதுன பேசின அந்த மேடை வசனங்களை நம்பி நம்ம மக்கள் மாறினாங்க. அதனால என்னாச்சு? தமிழுக்கு பின்னடைவுதான் ஏற்பட்டது. தமிழுக்கு முன்னேற்றமே கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்தா இன்னைக்கு MBBS தமிழ்ல சொல்லி கொடுத்திருப்போம். இன்னைக்கு இன்ஜினியரிங் கல்லூரியில தமிழ்ல சொல்லி கொடுத்திருப்போம். தமிழ் இலக்கியங்கள் போற்றப்பட்டிருக்கோம். தமிழ் இலக்கியங்கள்ல எங்கெல்லாம் ஆன்மீகம் வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு அந்த தமிழ் இலக்கியங்களே முடக்கி திசை திருப்பினவங்க இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல்கள். அதனால கீழடியில ஸ்ரீராமிட்ட கருத்து கேட்டதுனால கீழடிக்கு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்குறது, பாஜக உருவாக்குறது கற்பனையான பொய்யான பிரச்சாரத்தை யாரும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. முன்பு அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுத்த அறிக்கையில அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை, அது வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு திருத்தம் செய்து தரமாறு கேட்டிருந்த நிலையில் தற்போது ஸ்ரீராம் என்பவரை நியமித்திருக்கிறது மத்திய அரசு. அவர் 3ஆம் கட்ட அகழாய்வில் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளே இல்லை என்று கூறியவர் அவர். தற்போது அவரை நியமித்திருக்கிறது. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கரு.